வணக்கம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த படைப்புகளை குறித்தும் அதன் பின்னணியில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த முறை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு பின்னணியில் இருக்கிற ஆவிக்குரிய காரியம் என்னவென்பதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அது கிருபையை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் சபையை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்த்திருந்தோம். எப்படி இந்த 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு செதில்கள் மற்றும் சிறகுகள் இருப்பது, அதை வைத்து அவைகள் இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை தாண்டி போகக்கூடிய, மேற்கொண்டு போகக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறதோ, அதே போல இந்த சபை மூலமாக நமக்கு கிடைக்கிற வார்த்தையின் மூலமாக நாம் விசுவாசத்தை அந்த சிறகுகளுடைய வடிவில் பெற்று இந்த பூமியினுடைய தாக்கத்தை, அதாவது இந்த உலகத்தினுடைய தாக்கத்தை, சாத்தானுடைய தாக்கத்தை நாம் மேற்கொண்டு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கடந்த முறை பார்த்திருந்தோம். ஆக இந்த எண் 5 என்பது கிருபையை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு அந்த 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கும் 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கும் இருக்கிற இன்னொரு பெரிய வித்தியாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை பொறுத்தவரையில் எண் 6 என்பது மாம்சத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆக இந்த 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் ஒரு முறை இந்த பூமியில் பிறந்து அதன் பிறகு அவர்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஆனால் 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் முட்டைகள் என்ற வடிவில் இந்த உலகத்தில் முதலாவது தோன்றி அதன் பிறகு அதிலிருந்து மறுபடியும் அவைகள் பிறக்கக்கூடிய அந்த தன்மையை உடையதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பறவையாக இருக்கலாம், அது மீனாக இருக்கலாம், அல்லது ரொம்ப சிறிய வகை கொசுக்களாகவும் பூச்சிகளாகவும் இருக்கலாம். அவைகளுடைய வாழ்வில் அந்த மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு அனுபவத்தை அவைகள் பெறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நபர்கள் நாம் அனைவருடைய இருதயத்திலும் இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள் என்ற அந்த ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் வேதத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆக இயேசு நிக்கோதேமு கூட சொல்ற அந்த விஷயத்தையும் நம்மளால இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த ஒரு காரியத்தின் மூலமாக நினைவு கூர்ந்து பார்க்க முடியும். நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையை இயேசு நிக்கோதேமு கிட்டையும் சொல்லியிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவனால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஆனா இதை நிக்கோதேமுவால புரிந்து கொள்ள முடியல. அவர் கேட்கிறார், எப்படி நான் மறுபடியும் பிறக்க முடியும்? நான் ஏற்கனவே பிறந்துட்டேனே, எப்படி நான் மறுபடியும் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து மறுபடியும் பிறக்க முடியும்? ஆக மாம்ச சிந்தையை வைத்து இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் இந்த உலகத்தில் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் மறுபடியும் பிறக்கணும், நான் ரட்சிக்கப்படணும். ஆக அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலிருந்து சில ஆதாரங்களை தேடுகிறார்கள். சிலர் இப்படி யோசிக்கிறார்கள், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சிலர் இப்படி யோசிக்கலாம், நான் ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது நான் நிறைய கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன், அப்போ என்னுடைய பாவங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், அந்த வகையில் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். சிலர் இப்படி யோசிக்கலாம், நான் ஜெபிக்கும் பொழுது நான் நிறைய தரிசனங்களை பார்த்தேன், அப்போ நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறத்தல் என்பது நம்முடைய முயற்சிகள் மூலமாகவோ நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சில உணர்வு பூர்வமான மாற்றங்கள் மூலமாகவோ ஏற்படுவது கிடையாது. மறுபடியும் பிறத்தல் என்றால் மிக தெளிவாக தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள் வந்து அது என்னுடைய பழைய பாவி என்ற அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து என்னை தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான் என்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு இடையாக ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு என்னுடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் என்னுடைய முயற்சியின் மூலமாகவோ அல்லது என்னுடைய உணர்வின் மூலமாகவோ அது ஏற்படக்கூடியதும் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய செயல்களிலும் சரி, என்னுடைய உணர்வுகளிலும் சரி தொடர்ந்து மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும்.
ஆக இந்த மாற்றங்கள் உடைய விஷயத்திலிருந்து நாம் மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு காரியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, நிறைய பேர் இந்த சிந்தையை வைத்து, இந்த மாம்சத்தினுடைய மாறிக்கொண்டே இருக்கிற அந்த மாம்ச சிந்தையை வைத்து மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வை தேடுகிறார்கள். சிலர் கேட்கும் பொழுது இவ்வாறு சொல்வார்கள், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், ஆனால் நான் மறுபடியும் பிறந்துட்டேனான்னு எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் பிறந்துட்டேனான்றது தெரியாமையே நான் மறுபடியும் பிறந்துட்டேன். இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், 2 விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒருத்தவங்க தாங்கள் மறுபடியும் பிறந்துட்டேன் அப்படின்றத தெரிஞ்சு மறுபடியும் பிறக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் தங்கள் மறுபடியும் பிறந்ததை தெரியாமையே இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அது தான் எப்போ பிறந்தோம் அப்படின்ற தேதியை ஞாபகம் வச்சுக்கிட்டேவா பிறக்குது. அந்த மாதிரி சில காரியங்களை அவர்கள் கூறுவார்கள், சில தத்துவங்களை அவர்கள் கூறுவார்கள். ஆனால் ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கிறது போன்ற நிகழ்வு கிடையாது மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு காரியம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுனால் அது நிச்சயமாகவே நமக்கு அந்த ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது நம்மால் மறக்க முடியாத, நாம் அதை ஞாபகம் கொண்டு, அந்த தேதியை ஞாபகம் கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வாக மாத்திரமே இருக்க முடியும். ஆனால் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்ற ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட சில வித்தியாசமான தத்துவங்களை அவர்கள் கூறுவார்கள். பிரியமானவர்களை, இயேசு அதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் மாம்சத்திலிருந்து பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியிலிருந்து பிறப்பது ஆவியாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தையையும் சொல்லியிருக்கிறார். ஆக நான் சொன்னது போல இந்த மாம்சத்தின் சிந்தையை வைத்து மறுபடியும் பிறத்தல், ரட்சிப்பு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போன்ற காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்தால் நாம் அதை மாறிக்கொண்டே இருக்கிற நம்முடைய கிரியைகள், மாறிக்கொண்டே இருக்கிற நம்மளுடைய உணர்ச்சிகளிலிருந்து தான் தேடுவோம். ஆனால் இந்த காரியங்களில் இருந்து நம்மால் நிஜமான ஆவிக்குரிய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மாம்சம் என்பது விரும்புகிற காரியம். நாம் தூங்குகிற காரியத்தை நாடுகிறோம், நாம் சாப்பிடுகிற காரியத்தை நாடுகிறோம், நமக்கு நிறைய ஆசையாக இருக்கிற காரியங்களை நாம் நாடுகிறோம். அவைகளில் நமக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தால் என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு நல்ல பதவி இருக்குது, எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, நான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நான் இப்போ நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன், என்னுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் தினசரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சுகத்தை அனுபவிக்கிறேன், ஆக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை தான் இன்றைக்கு நாம் நாடுகிறோம். ஏன், என்னுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு சோர்வு ஏற்பட்டது, ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டது, என்னுடைய பதவியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, என்னுடைய வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நான் அந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கேன். ஏன்னா அந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னா என்னுடைய மாம்சத்தில் எனக்கு குறைபாடு ஏற்படுது இல்லையா, என்னுடைய மாம்சத்தில் எனக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இல்லையா. ஆனால் நான் ஆவியில் பிறப்பது என்பதோ, என்னுடைய ஆவியை நான் நாடுகிறேன் என்றால் என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நான் பிறந்திருக்கிறேனா இல்லையா. இன்றைக்கு என்னுடைய மாம்சத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டாலும் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்னுடைய இருதயத்தில் எனக்கு தேவனுடைய வார்த்தை குறையப்பட்டிருக்கு அப்படின்னா நான் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நிரப்ப வேண்டும். ஒருவேளை மாம்ச ரீதியாகவே நம்மை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தில் 60% தண்ணீர் தன்மை இருக்க வேண்டும். அந்த 60% தண்ணீருக்கு குறைவுபட்டால் நமக்கு தாகம் ஏற்படும். அப்பொழுது இயல்பாகவே நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நாம் தண்ணீரை நாடி போகிறோம். நம்முடைய சரீரத்தில் நமக்கு உணவு பற்றாக்குறை இருந்தது, அந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாம் இயல்பாகவே நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனால் பசிக்கும் பொழுது நாம் சாப்பாடை நாடி போகிறோம். ஆக இந்த மாம்சத்தின் காரியங்கள் இப்படிப்பட்ட நமக்கு எது குறைபாடாக இருக்கிறதோ அதை நாடி போகிற தன்மையை உடையதாக இருக்கிறது. ஆனால் அதே போலதான் என்னுடைய ஆவியில், என்னுடைய இருதயத்தில் எனக்கு தேவனுடைய வார்த்தை குறைபாடு ஏற்பட்டதென்றால் நான் தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு நீதிமானாக, தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அல்லது என்னுடைய மாம்ச பாதிப்புகளை, என்னுடைய மாம்சத்தில் ஏற்படுகிற அந்த தாக்கங்களை தீர்ப்பதற்கோ நான் தேவனை நோக்கி போக மாட்டேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இல்லை என்ற அந்த ஒரு காரியத்தை நான் உணர முடிந்ததென்றால் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நிரப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உடையவனாக இருப்பேன். இதுதான் ஒரு மறுபடியும் பிறந்த நபருடைய தன்மையாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்கள், பல்வேறு விதமான சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நான் மறுபடியும் பிறந்தவன் என்றால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கோ அல்லது அந்த மாதிரியான போராட்டங்களை நான்
தீர்ப்பதற்கோ நான் நோக்கமாக இராமல், ஆனால் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நிரப்புவதற்கு நான் நோக்கமுடையவனாக இருக்க முடியும். அந்த தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் நிரப்பும் பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து போராட்டங்களையும் அந்த தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அந்த விசுவாசத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களை, இன்றைக்கு நான் நம்புகிறேன், நாம் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தையின் விசுவாசத்தின் மூலமாக தேவன் ரொம்ப பலவீனமாக இருந்த என்ன, இந்த பாவத்தின் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டு இருந்த என்ன, அவர் அப்படியே நீதிமான் என்ற நிலைக்கு மாற்றியிருக்கிறார், எனக்கு அவர் அனைத்து அதிகாரத்தையும் தந்திருக்கிறாரு, இந்த பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறாரு, இந்த வியாதியை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறாரு, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறாரு, ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறாரு. இந்த ஒரு விசுவாசத்தை என்னோட இருதயத்தில் எப்போ நான் பெற்றுக்கொள்கிறேனோ அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாக்கத்தையும் ஜெயித்து என்னால் வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை குறித்து இந்த அளவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.